லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நம்பிக்கை ஊட்டிய மக்கபே. மக்கபே தம் ஆட்கள் 6000 பேரையும் ஒன்று திரட்டினார். பகைவரை கண்டு கலங்காதிருக்கவும், தகுந்த காரணமின்றி தங்களை எதிர்த்து வருகின்ற பெருந்திரளான பிற இனத்தார் முன் அஞ்சாமல் இருக்கவும், துணிவுடன் போராடவும் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். மேலும் சட்டத்துக்கு முரணாக பிற இனத்தார் திருவுறைவிடத்தை தீட்டுப்படுத்தியதையும், இழிவுற்ற நகருக்கு கொடுஞ்செயல் புரிந்ததையும், தங்கள் மூதாதையருடைய வாழ்க்கை முறையை மாற்றியதையும் தங்கள் கண்முன் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பிற இனத்தார் படைக்கலங்களையும் தீரச் செயல்களையும் நம்பியிருக்கின்றனர். நாமோ நம் எதிரிகளையும், ஏன் உலகம் அனைத்தையுமே ஒரு தலையசைப்பால் அழிக்கக்கூடிய எல்லாமுள்ள கடவுளை நம்பியிருக்கின்றோம் என்று அவர் கூறினார். மேலும் தம் மூதாதையருக்கு உதவி கிடைத்த நேரங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னபோது, சனக்கெரிப்பின் காலத்தில் 180,000 பேர் அழிந்தனர் என்று மொழிந்தார். பாபிலோனியாவில் கலாத்தியருக்கு எதிராக நடைபெற்ற போரில் 4000 மாசிதோனியருடன் சேர்ந்து 8000 யூதர்கள் மட்டுமே கலாத்தியரை எதிர்த்தார்கள். இருப்பினும் மாசிதோனியர் நெருக்கப்பட்ட போது அந்த 8000 யூதர்கள் விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை கொண்டு 120,000 கலாத்தியரை கொன்றார்கள். மிகுந்த கொள்ளை பொருள்களையும் எடுத்துச் சென்றார்கள் என்றும் கூறினார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. அன்புக்குரியவர்களே, நவம்பர் 19 புதன்கிழமையன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகம் வழக்கம்போல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. முன்னதாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வலம் வந்து அங்கு இருந்த திருப்பயணிகள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தினார். அப்போது திருப்பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்க தங்கள் கரங்களை தட்டி திருத்தந்தையை வரவேற்று மகிழ்ந்தனர். சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையை தொடங்கினார். முதலில் யோவான் நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டது. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கே நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், "ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்?" என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், "ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன்" என்றார். இயேசு அவரிடம், "மரியா" என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு
போதகரே என்பது பொருள். நற்செய்தி வாசகத்திற்கு பிறகு திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Stiamo riflettendo in questo anno giubilare dedicato alla speranza sul rapporto fra la risurrezione di Cristo e le sfide del mondo attuale, ossia le nostre sfide. Talvolta anche a noi Gesù, il vivente, vuole chiedere: perché piangi? Chi cerchi? Le sfide, infatti, non si possono affrontare da soli e le lacrime sono un dono di vita quando purificano i nostri occhi e liberano il nostro sguardo. அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த யூபிலி ஆண்டில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இன்றைய உலகின் சவால்களுக்கும், அதாவது நமது சவால்களுக்கும் இடையிலான உறவை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சில வேளைகளில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள் என்று வாழும் இயேசு நம்மிடமும் கேட்க விரும்புகிறார். உண்மையில் சவால்களை நாம் தனியாக எதிர்கொள்ள முடியாது. மேலும் கண்ணீர் நம் கண்களை தூய்மைப்படுத்தி நம் பார்வையை தெளிவாக்கும்போது அது வாழ்க்கையின் கொடையாக அமைகின்றது. மற்ற நற்செய்திகளில் காணப்படாத ஒரு விவரத்திற்கு நற்செய்தியாளர் யோவான் நம் கவனத்தை ஈர்க்கிறார். அதாவது, வெற்றுக்கல்லறைக்கு அருகில் மகதலா மரியா அழுது கொண்டிருந்தபோது அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அவர் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் என்று புனித வெள்ளியன்று கதிரவன் மறையும் வேளையில் இயேசுவின் அடக்கம் பற்றி விவரிக்கும் வாசகம் மிகவும் துல்லியமாக இருக்கின்றது. இவ்வாறு ஓய்வு நாளின் அமைதியிலும் ஒரு தோட்டத்தின் அழகிலும் இறைமகன் இயேசுவின் மீதான துரோகம், கைது, கைவிடுதல், கண்டனம், அவமானம், கொலை ஆகியவற்றால் கட்டவிழ்த்து விடப்பட்ட இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான வியத்தகு போராட்டம் முடிகின்றது. தோட்டத்தை பயிரிடுவதும் பராமரிப்பதும் தான் இயேசு நிறைவேற்றிய தொடக்கப்பணி. சிலுவையில் அவர் கூறிய இறுதி வார்த்தையான எல்லாம் நிறைவேறிற்று என்பது ஒவ்வொரு நபரும் அவர் ஆற்றிய அதே பணியை மீண்டும் ஆற்றிட வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றது. இந்த காரணத்திற்காகத்தான் தலை சாய்த்து அவர் ஆவியை ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, மகதலா மரியா தோட்டக்காரரை சந்திப்பதாக நினைத்ததில் முற்றிலும் தவறு இருக்கவில்லை. உண்மையில் அவர் மீண்டும் தனது சொந்த பெயரை கேட்டு புதிய மனிதரிடமிருந்து தனது சொந்த பணியை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலில் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்ற இறைவார்த்தை இதனை எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. மனிதர் தோட்டத்தின் பாதுகாவலராக இல்லாவிட்டால் அவர் அதை அழிப்பவராக மாறுகிறார் என்பதை ஆழ்நிலை அருள் சிந்தனையின் பார்வையின் அவசர தேவை என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் எழுதிய இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தூது மடலில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே கிறிஸ்தவ எதிர்நோக்கு என்பது இன்று அனைத்து மனிதகுலமும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு பதிலளிக்கின்றது. அதாவது, சிலுவையில் அறையப்பட்டவர் ஒரு விதை போல வைக்கப்பட்ட தோட்டத்தில் தங்கி உயர்ந்து அதிக கனிகளை கொடுப்பதன் வழியாக. விண்ணுலகு தொலைந்து போகவில்லை, ஆனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் ஒருங்கிணைந்த சூழலியலின் ஆன்மீகத்தின் அடித்தளமாகும். அது இல்லாமல் விசுவாசத்தின் வார்த்தைகள் யதார்த்தத்தில் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கும். மேலும் அறிவியலின் வார்த்தைகள் இதயத்தை தொடாது, வெறுமனே வெளியே இருக்கும். சுற்றுச்சூழல் சீரழிவு, இயற்கை வளங்களின் குறைவு மற்றும் மாசுபாடு ஆகியவற்றால் எழும் பிரச்சினைகளுக்கு அவசர மற்றும் பகுதியளவு பதில்களின் தொடராக சுற்றுச்சூழல் கலாச்சாரத்தை குறைக்க முடியாது.
அது ஒரு மாறுபட்ட பார்வை, ஒரு சிந்தனை, ஒரு அரசியல், ஒரு கல்வித் திட்டம், ஒரு வாழ்க்கை முறை மற்றும் ஒரு எதிர்ப்பிற்கு வடிவம் கொடுக்கும் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காகவே நாம் ஒரு சுற்றுச்சூழல் மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். இதை கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுவது அவர்களிடமிருந்து கோரும் போக்கின் மாற்றத்திலிருந்து பிரிக்க முடியாது. அந்த உயிர்ப்பு நாள் காலையில் மரியா திரும்பி வருவது என்பது மனமாற்றத்திற்கு பிறகு மனமாற்றத்தின் வழியாக மட்டுமே நாம் இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கிலிருந்து புதிய எருசலேமுக்கு செல்கிறோம் என்பதன் அடையாளமாக அமைகின்றது. இதயத்தில் தொடங்கும் ஆன்மீக ரீதியான இந்த பகுதி வரலாற்றை மாற்றுகிறது, நம்மை பொதுவெளியில் ஈடுபடுத்துகிறது, மேலும் மெய்ப்பராகிய ஆட்டுக்குட்டியின் பெயராலும் வலிமையாலும் ஓநாய்களின் பேராசையிலிருந்து மக்களையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் கூட்டு பொறுப்புணர்வை செயல்படுத்துகிறது. இவ்வாறு இன்று திரு அவையின் மகன்களும் மகள்களும் லட்சக்கணக்கான இளைஞர்களையும் ஏழைகளின் மற்றும் பூமியின் கூக்குரலை கேட்டு அதனால் தங்கள் இதயங்கள் மாற்றம் பெற அனுமதித்த நல்லெண்ணமுள்ள பிற ஆண்களையும் பெண்களையும் சந்திக்க முடியும். படைப்புடனான நேரடி உறவின் மூலம் பல பிரிவுகளுக்கு அப்பால் தங்களை வழிநடத்தும் ஒரு புதிய இணக்கத்தை பலர் விரும்புகின்றார்கள். மறுபுறம் இன்னும் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது என்று திருப்பாடலில் வாசிக்கின்றோம். குரல் இல்லாதவர்களின் குரலை கேட்கும் திறனை தூய ஆவியார் நமக்கு வழங்குவாராக. அப்போது நம் கண்கள் இன்னும் காணாததை நாம் காண்போம். அதாவது நமது சொந்த பணிகளை முடிப்பதன் வழியாக நம்மிடமிருந்து மறைந்திருக்கும் அந்த தோட்டத்தை அல்லது விண்ணுலகை நாம் இறுதியில் காண்போம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கினார். Invito voi, cari sposi novelli, a porre Gesù al centro del vostro cammino matrimoniale. A tutti la mia benedizione. அன்பு உள்ளங்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. செய்திகள். புலம்பெயர்ந்தோரின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்க ஆயர்களின் அறிக்கையை தான் ஆதரிப்பதாக செய்தியாளர்களிடம் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 18 திங்களன்று திருத்தந்தையர்களின் கோடைகால ஓய்விடமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, புலம்பெயர்ந்தோர் மனிதாபிமானத்துடனும் மாண்புடனும் நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உக்ரைனில் போர் நிறுத்தம் இல்லை என்றும் அங்கே மக்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறிய திருத்தந்தை, போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தம் மற்றும் உரையாடல் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். புலம்பெயர்ந்தோரை இன்னும் மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்று அமெரிக்க ஆயர்கள் அண்மையில் கூறியதை ஆமோதித்த திருத்தந்தை, கத்தோலிக்கர்களும் நல்லெண்ணமுள்ள மக்களும்
புலம்பெயர்ந்தோரை மாண்புடன் நடத்த வேண்டும் என்ற ஆயர்களின் அழைப்பிற்கு செவிமடுக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்தார். எல்லைகளை கட்டுப்படுத்தும் உரிமை நாடுகளுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்திய அதேவேளை நீண்ட காலமாக ஆவணமின்றி குடியிருப்போரை தவறாக நடத்துவதை விமர்சித்த திருத்தந்தை குறிப்பாக நாட்டில் பல ஆண்டுகள் வாழ்ந்து வரும் மக்களை அவமரியாதையாக நடத்துவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். நைஜீரியாவில் இடம்பெற்று வரும் வன்முறையை கண்டித்த திருத்தந்தை இது கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட இரு சமூகத்தினரையும் பாதிப்பதாக கூறியதுடன் வன்முறையை போர் பொருளாதாரம் மற்றும் நிலத்திற்கான போட்டியுடன் இணைத்து மத சுதந்திரம் மற்றும் அமைதியின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தான் ஒரு மறைப்பணியாளராக பணியாற்றிய பெரு உட்பட லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான சாத்தியமான எதிர்கால பயண திட்டங்கள் பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை திட்டமிடல் சவாலானது என்றாலும் பயணம் செய்வதை தாம் விரும்புவதாகவும் அடுத்த ஆண்டுக்கான பயணங்களை திட்டமிட தொடங்குவதாகவும் அவர் கூறினார். நவம்பர் 17 இத்திங்களன்று உலகம் முழுவதும் பணியாற்றும் திருப்பீட தூதரக அதிகாரிகளுடன் திருப்பீடத்தில் நிகழ்ந்த சந்திப்பொன்றில் அவர்களை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டுமென்றும் குறிப்பாக நீதி மற்றும் அமைதியின்றி தவிக்கும் இடங்களில் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சவாலான சூழல்களில் பணியாற்றும் போது தங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தவும் மற்றும் தங்கள் பணியை புதுப்பிக்கவும் அழைப்பு விடுத்ததோடு திரு அவைக்கு அர்ப்பண உணர்வுடன் அவர்கள் ஆற்றி வரும் பணியையும் பாராட்டினார் திருத்தந்தை. இறைவேண்டல், அருள் அடையாளங்கள் மற்றும் குழும வாழ்வு மூலம் தங்கள் அருள் பணித்துவ வாழ்வின் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அதேவேளை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் சோதனையை எதிர்த்து நிற்கவும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. மேலும் கிறிஸ்துவின் மீது தாகம் கொண்ட சீடர்களாக தூதரக அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்றும் தங்கள் பணிவாழ்வில் நற்செய்தியை மையப்படுத்தி வாழும் ஒரு பாணியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட திருத்தந்தை தங்கள் இல்லங்களில் ஆன்மீக மையமாக திகழும் சிற்றாலயத்தை நினைவு கூர்ந்து தங்கள் கவலைகளை போக்கவும் தங்கள் பணிகளுக்கு வழிகாட்டவும் அதன் அருளை சார்ந்து இருக்குமாறு அவர்களை ஊக்குவித்தார். இறுதியாக உலகெங்கிலும் அதிகம் தேவைப்படும் இடங்களுக்கு அமைதி, நீதி மற்றும் நற்செய்தியை கொண்டு செல்லும் தங்கள் பணியில் தூதரக அதிகாரிகள் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. கனடாவின் கீவார்டின் லே பாஸ் பெருநகரத்தின் புதிய பேராயராக அமலமரி சபையைச் சேர்ந்த அருள்பணியாளர் சூசை ஜேசு அவர்களை நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அருள்பணியாளர் சூசை ஜேசு அவர்கள் முன்பு எட்மண்ட் மறைமாவட்டத்தில் உள்ள பூர்வகுடி திரு இருதய பங்குத்தளத்தின் பங்குத்தந்தையாகவும் மாநில தலைவரின் ஆலோசகராகவும் பணியாற்றினார். கனடாவின் மிகப்பெரிய மறைமாவட்டங்களில் ஒன்றான கீவார்டின் லே பாஸ் மறைமாவட்டம் பரந்த வடக்கு பகுதிகளை உள்ளடக்கியது. மேலும் அருள்பணியாளர் ஜேசு அவர்களின் பரந்துபட்ட பங்கு பணி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணி அனுபவங்கள் யாவும் தலத்திரு அவைக்கு நிறைந்த பயனை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவின் வடக்கு மற்றும் பூர்வக்குடி சமூகங்களில் திரு அவையின் இருப்பு மற்றும் வெளிப்பாட்டை வலுப்படுத்த திருத்தந்தையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நியமனம் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அமைதியை வலியுறுத்தவும் அண்மை கால வன்முறையை கண்டிக்கவும் அதன் தலைநகர் டாக்காவில் அமைதி பேரணி மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளது. டாக்காவின் துணை ஆயர் தியோடோனியஸ் கோம்ஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வு அடிப்படைவாதத்தை நிராகரித்து அனைத்து கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை மதிக்கும் ஓர் ஒருங்கிணைந்த நாட்டிற்காக அழைப்பு விடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். கத்தோலிக்க தலங்களான அன்னை மரியா பேராலயம் மற்றும் புனித வளனார் கல்லூரி அருகே அண்மையில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னரே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.